அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் ஏறும்போது ஆமீன் 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 என்று கூறிக்கொண்டே ஏறினார்கள். வித்தியாசமாக இருக்கிறது இந்த செயல் என்று ஆச்சரியமடைந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதனுடைய காரணத்தை கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் முதல் படியில் ஏறும்போது ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை பிடிப்பதற்கு சக்தி இருந்தும் எவன் அந்த நோன்பை பிடிக்கவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று கூறினார்கள். நானும் அதற்கு ஆமீன் என்று கூறினேன். இரண்டாவது படியில் ஏறும்போது எவன் ஒருவனுக்கு பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ இருந்து அவர்களை சரிவர பராமரிக்காமல் இருப்பவன் நாசமாகட்டும் என்று கூறினார்கள். அதற்கும் நான் ஆமீன் என்று கூறினேன். மூன்றாவது படியில் ஏறும்போது என்னுடைய பெயரை கேட்டு எவர் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்று ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு நான் ஆமீன் என்று கூறினேன் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்றைய காலகட்டத்தில் இந்த மூன்று விஷயத்தில் நாம் பொடும்போக்காக தான் இருக்கின்றோம். இதை ஒரு பெரிய பாவமாக கூட நாம் கருதுவதில்லை. ஆனால் மலக்கு சபித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் என்று கூறியிருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த தவற்றினை நாம் செய்யாமல் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய நல்ல அடியார்களாக நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.